ராமர் ஆய்வு மையம் அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்து கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பன் விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்த விழாவில் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசுற இந்த வாதம் தான் வந்துட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவிலையும் சரி, பல இடங்கள்ல போராட்டம் முன்னெடுப்பதற்கும் சரி காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். திகைத்தனை போலும் அப்படின்னா புத்தி சுவாதீனமற்றவர் அப்படின்ற ஒரு மீனிங்ல வந்தது. ராமர் புத்தி சுவாதீனமற்றவர், அதனால தான் வந்துட்டு அவர் வாலியை வந்து கொலை செய்தார் அப்படின்ற ரீதியில வந்து அவர் பேசியிருக்கிறார். எம்பெருமான் ராமனை பத்தி நீங்க யாரு பேசுறதுக்கு? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கான கோவில்கள் கட்டி மக்கள் வந்துட்டு அவரை தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஒரு தெய்வத்தை போய் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க ரொம்பவுமே கொந்தளிச்சு போய் தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் வரை நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலுமே வந்துட்டு அது மற்ற கட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. என்னதான் திமுக வந்துட்டு இறை நம்பிக்கை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்க கட்சியை சேர்ந்தவர்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுமே கூட கோவில் குளம் சுத்துறது ஊரறிஞ்ச உண்மை, நாடறிஞ்ச ரகசியம் அப்படின்னு தான் சொல்லணும். ராமரை பற்றி வைரமுத்து இப்படி பேசியிருப்பது பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து எழுப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல பாஜகவினர் வந்து வைரமுத்துக்கு எதிரான ஒரு கண்டன கோஷங்களை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.